சங்கீதம் 29 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் இந்த அறிவுரையை சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? அதுதான் முக்கியமான காரியம். இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது பலவான்களின் புத்திரரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ யார் அந்த பலவான்களின் புத்திரரே என்று பார்க்கும் பொழுது, இங்க தமிழ்ல பலவான்களுடைய புத்திரர், பலவான்கள் என்றது பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆங்கிலத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஓஇ மைட்டி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இ அப்படின்னா என்னன்னா யுவினுடைய ப்ளூரல் ஃபார்ம். யூனா நீ, ஈனா நீங்கள், மைட்டி அப்படின்னா என்னது? வல்லமை மிக்க. ஸோ வல்லமை மிக்க நீங்கள். யார் வல்லமை மிக்க நீங்கள்? கர்த்தர் பலவான்களின் புத்திரரே என்று எழுதப்படுது. கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஸோ அவருடைய புத்திரரா இருக்கிற நாம் எப்படி இருக்கணும்னு நாங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். யார் செலுத்த முடியும்? அவருடைய பிள்ளைகள் தான் என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்த முடியும் இல்லையா? கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அங்க ஒரு அழுத்துறாரு, கர்த்தருக்கே அதை செலுத்துங்க. வேற ஒருத்தருக்கும் இல்லை, கர்த்தருக்கு மாத்திரம்தான் என்னது? மகிமை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஸோ சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்றாரு? பலவான்கள் புத்திரை நோக்கி இந்த காரியத்தை அவர் செய்யும்படியாக என்ன பண்றாரு? இங்க வலியுறுத்துறதை நாம பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு சொல் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லது? சத்தம் என்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணுது? ஒவ்வொரு அதிகாரத்திலும் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. சத்தம் அப்படின்னா என்ன? கர்த்தருடைய சத்தம். அது கர்த்தருடைய சத்தம். 2 விதமான தமிழ்ல ஒலி அப்படின்னு ஒன்று இருக்கு, சத்தம்னு ஒன்று இருக்கு. இங்கிலீஷ்ல நாய்ஸ் அப்படின்னு ஒன்று, வாய்ஸ். இப்போ நாய்ஸ்னா என்னது? இரைச்சல். ஒரு இரைச்சலை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அது காதுக்கு எப்படி இருக்காது? இனிமையா இருக்காது. நமக்கு அது என்ன இரிட்டேட்டா இருக்கும் இல்லையா? ஒரு பாத்திரத்தை கீழே போடுறோம், அது ஒரு விதமான ஒரு ஒலியை எழுப்புது. ஸோ அது என்ன பண்ணுது? நம்ம காதுகளுக்கு அது இரிட்டேட்டா இருக்குது. அது இனிமையா இருக்கா? நமக்கு இல்லை. அதுபோல் ஆனால் சத்தம், வாய்ஸ், வாய்ஸ் என்றது இனிமையானது ஒன்று. வாய்ஸ் என்னது? இனிமையான ஒரு காரியம். அது நமக்குள்ளாக இருந்து வருகிறது. உயிரற்ற பொருள்கிட்ட இருந்து வர ஒரு சத்தத்திற்கும் உயிருள்ள ஒரு பொருள்கிட்ட இருந்து வர சத்தத்திற்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு மனுஷன்கிட்ட இருந்து வர சத்தத்திற்கும் உயிரில்லாத ஒரு மரம், செடி, அந்த மாதிரி ஒரு காரியத்திலிருந்து வரக்கூடிய ஒலிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் எங்க இருக்குதான்? தண்ணீரின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் வீற்றிருக்கிறார். ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? தண்ணீரின் மேல இருக்கிறார். தேவ ஆவியான ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். யோபு 37 தேவன் தம்முடைய சத்தத்தை எப்படி துணிக்க பண்றாரா? ஆச்சரியமாய் குமுற பண்ணுகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை என்ன பண்றாரு? அவரு செய்யறாரு இல்லையா? கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுது? நம்மால யூகிக்க முடியாத காரியத்தை என்ன பண்ணுது? செய்கிறது. நம்ம ஆதியாகமத்தில் தான் வாசிக்கிறோம். தேவன் வாதியில என்ன பண்ணார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று நாம பார்க்கிறோம். ஸோ இல்லாத ஒன்று அவருடைய சத்தத்தை கேட்டுதா இல்லையா? ஏன்னா அவர் வானமும் பூமி உண்டாக கடவுதுன்னு சொன்னார். உண்டாச்சு. வானத்துக்கும் பூமிக்கும் காது இருக்கா? இல்லை. ஆனால் அவ இல்லை. அவர் உண்டாக்கும் பொழுது அந்த காரியம் அங்கே இல்லவே இல்லை. அந்த இல்லாதவைகள் என்ன பண்ணுச்சு? அவருடைய சத்தத்தை கேட்டு உண்டாக்கப்பட்டுச்சு இல்லையா? அதுதான் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமா, வெளிச்சம் உண்டாக கடவுதுனா வெளிச்சம் உண்டாச்சு. சுந்தரன் சூரியன் சந்திரன் உண்டாக கடவுதுனார், உண்டாச்சு. மச்சங்கள் உண்டாக கடவுதுனாரு, உண்டாச்சு. மரம் செடிக்கு உண்டாக கடவுது, உண்டாச்சு. எல்லாவற்றையும் அவருடைய வாயிலிருந்து உண்டான சத்தம் என்ன பண்ணுச்சு? அது உயிருள்ளதாக மாற்றினது. ஸோ அவருடைய சத்தம் அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள சத்தம். யாத்திராகமம் 20:18-19 வாசிக்கும் பொழுது அவருடைய சத்தம் எப்படி இருக்கான்? இடி முழக்கம் போல, மின்னலை போல, ஒரு எக்கால சத்தத்தை போல இருக்கிறதுன்னு நம்ம மோசே அந்த மலையின் மேல் இருக்கும்போது ஜனங்க கேட்குறாங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவங்க இப்படி சொல்றாங்க, அவருடைய சத்தம் இடி முழக்கத்துக்கு ஒப்பா இருந்தது, மின்னலை போல இருந்தது, எக்கால சத்தத்தை போல கேட்டாங்க. கேட்டு என்ன சொன்னாங்க? நீங்க எங்களோடு பேசுங்க. மோசேட்ட சொல்றாங்க, தேவன் எங்களோடு கூட பேச வேணாம், பேசினாங்க என்ன பண்ணுவோம்? செத்து போயிடுவோம், மடிந்து போயிடுவோம். அதனால நீங்க எங்களோடு கூட பேசுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கர்த்தருடைய சத்தம் அவ்வளவு வல்லமை மிக்க ஒரு சத்தம். அதுதான் இந்த அதிகாரத்தில் ரொம்ப அழகா சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கா? வல்லமை உள்ளது, சத்தம் மகத்துவம் உள்ளது. சத்தம் என்ன பண்ணுது? கேதுரு மரங்களை முறிக்கிறது, லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கன்றுக்குட்டிகளைப் போலவும் லிபனோனின் சிறியோன் கனமிருகத்தைப் போலவும் துள்ள பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி என்ன பண்ணுது? 2ஆக பிளக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை என்ன பண்ணுது? அதிர பண்ணுகிறது. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார் அவருடைய சத்தத்தினால.
கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுது? பெண்மான்களை ஈனும்படி செய்து அவருடைய காடுகளை என்ன பண்ணுது? வெளியாக்குகிறது. எதற்காக கர்த்தருடைய சத்தம் இந்த காரியத்தெல்லாம் பண்ணுது? சரி, இந்த காரியெல்லாவற்றும் நமக்கு புறமான காரியமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்குமானால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தருடைய சத்தம் இவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்மால யூகிக்க முடியாத அதிசயமான அற்புதமான காரியங்களை என்ன பண்ணுவாரு? கர்த்தர் செய்வாரு. ஏன்னா ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு நமக்கு என்ன பண்ண முடியாது? தீர்வே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல கர்த்தருடைய சத்தம், அதாவது கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையினால் உண்டான சத்தம் என்ன பண்ணுது? அதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுது இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வெளியே நீரூற்றுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் என்ன சொல்றாரு? சோ இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் அந்த இடத்துல இல்லவே இல்லை. இந்த காரியத்திற்கு நாம நினைக்கலாம் சொல்யூஷனே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணும்? அந்த இடத்துல ஒரு வழியை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அதை தான் பண்ணும். ஸோ ஆகவே கர்த்தருடைய சத்தம் எப்படி? அதெல்லாம் சொல்றது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, அது மகிமை உள்ளது. அந்த சத்தத்தை நாம கேட்கும் பொழுது நம்மாலவே யூகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு? செய்வார். இதுதான் இப்படியா? இப்படி நடந்ததா? நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த காரியமா? இது எப்படி நடந்தது? அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த காரியம் யாரு செஞ்சது? கர்த்தர் செய்த ஒரு காரியமா இருக்கிறது. ஸோ இந்த சத்தம் என்ன பண்ணுது? 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்தை சமாதானம் அருளி அவர்கள் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களை மத்தியிலும் பார்த்து இறையாதே அப்படின்னா போதும், என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் அடங்கி போயிடுவாங்க. அன்னைக்கு அதை தான் நடந்தது. காற்றும் கடலும் இறையாதேன்னு சொன்னார். என்னாச்சு? உடனே அமைதல் உண்டாயிட்டுன்னு பார்க்கிறோம். உடனே அவங்க போகிற இடத்துக்கு அந்த படகு போய் சேர்ந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அவருடைய சத்தத்தை என்ன பண்ணுவாரு? துணிக்க பண்ணுவார். நம்முடைய சத்துருக்களை பார்த்து துணிக்க பண்ணுவார். நம்ம சுற்றிலும் இருக்கிற நம்ம பொல்லாதவர்களுடைய கூட்டத்தை பார்த்து என்ன பண்ணுவார்? அவரு துணிக்க பண்ணுவார். ஒரே ஒரு வார்த்தை தான், இறையாதேன்னு சொன்னாரு, உடனே அமைதல் உண்டாயிட்டு. ரொம்ப அதிகமாலாம் பேசல அவரு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் சத்தத்தை என்ன பண்ணுவாரு? ஒரே ஒரு தரம் முழங்க பண்ணுவார். அன்றைக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? நமக்கு என்ன பண்றாராம்? பலன் கொடுப்பார். நமக்கு என்ன பண்ணுவாரு? சமாதானம் அருளி நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் வல்லமையுள்ள தேவன். உம்முடைய வார்த்தையினாலே இந்த வானமும் இந்த பூமியும் உண்டாக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் தியானித்த இந்த சங்கீத பகுதியின் மூலமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் ஆண்டவர் முடிவு பெறாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காரியத்திற்கு இன்று உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணி ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் எந்த காரியத்திற்காக நீங்கள் நீண்ட நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இந்த நாளில் ஒரு சமூகத்தில் நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் நொறுங்குண்டம் அந்த இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வெளிப்புறத்துக்கு நாம பவுடர் கூடர் போட்டு மேக்கப் பண்ணிட்டு ரொம்ப அழகா வந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. நம்ம இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் ஹல்லேலூயா. அதை நானும் மனுஷனும் அறிய முடியாது, கர்த்தர் அறிவார். இங்கு ஆவியானவர் இன்று நாளில இறங்கி வந்திருக்கிறார். உங்க இருதயத்தில் இருக்கிற காரியத்தை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. இந்த காரியம் ஏசப்பா எனக்கு நடந்தே ஆகணும்னு சொல்லுங்க. அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், இது நடக்கவே நடக்காது உங்க இருதயத்தை நீங்க தீர்மானம் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த காரியத்தை இந்த நாளில காலை வேளை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் அவர் சத்தத்தை அதற்கு நேராக துணிக்க பண்ணுவார். உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார், உங்களுக்கு பலன் கொடுப்பார். அந்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி தகப்பனே. மீதமுள்ள பகுதி உடைய கிருபையின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.